இருக்குடா உங்க அம்பிட்டு பேருக்கும் ஆட்டம். துத்தரி ஆக்கங்கிட்ட கூவே, தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இந்த பாண்டியம்மா இருக்கிற இடத்துல ஈ காக்கா கூட தப்பிக்க முடியாதுல உன்னைய. என்னல பார்த்துட்டு நிக்கிய? இவனை தூக்கி உள்ள போடல. நீ எல்லாம் ஒரு போலீஸா? சே, அக்கா வாக்கா வா வா, நீ வந்துட்டல்ல. போறோம் போறோம், இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏல முத்துப்பாண்டி, அத்தை, அத்தை, என்னல இது? அவன் யாரு? உன்னை பெத்தவன் இல்லையா? அவனை போய் லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்க. என்னடா மாவன் நீ? இல்லத்த எஸ்பியே நேர தலையிட்டு. வாய மூடுடா. இப்ப நீ அவனை திறந்து விடுறியா இல்ல நான் கதவு உடைச்சு அவனை வெளியில கொண்டு வரவா? யோ முப்படாதி ஐயா. அப்பாவை வெளியே விடியா. சரிங்கய்யா. பாத்தியாக்கா நிலைமைய பாத்தியா? ஊர் பார்க்க உறவு பார்க்க கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு வந்திருக்கானுவ. ஊரே பயந்து நிக்கிற அளவுக்கு இருந்தவன் உன் தம்பி இப்ப என்னைய கூனி குறுகி நிக்கிற மாதிரி பண்றானுவ. என்ன செய்ய என்ன செய்ய? என்னல சூடாமணி மாவன் முழிச்சுக்கிட்டானோ? முடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லக்கா, அவன் என்னைய சுத்தி சுத்தி அடிக்கான். நான் தாக்கு பிடிக்க முடியாம ஆயிடுவேன் அவன் நினைக்கான். தர்மகத்தா எலெக்ஷன்ல வேற நிக்க போகுதானா? ஐயோ, அதை தடுக்கத்தானே நான் திட்டம் போட்டேன். இப்ப அந்த திட்டத்துல நானே மாட்டிக்கிட்டு தானே இப்ப நான் உள்ளார இருக்கேன். ஏலே, ஏதோ தப்பா இருக்குல்ல. அடிச்சா எதிரி சாகணும், வெட்டுனா தலை உருளணும். உன்னோட அடிக்கு தெம்பு பத்தலை போல. அக்கா, அந்த வெறும் பெயர் சமூகத்தை பத்தி நீ சாதாரணமா நினைச்சிராதே. அவன் நம்ம எல்லாரைய விட நல்ல விவரமா இருக்கான். துத்தரி. சூடாமணி மாவனை பத்தி இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? அக்கா, என்னத்தை செய்ய, உண்மை அதுதானே. ஏலே, அவனை விடக்கூடாதுல்ல. அவன் சூடாமணி மவன். சூடாமணிக்கு என்னென்ன தெரியும்னு உனக்கு தெரியும்ல.
ஓ அக்கா, இதெல்லாம் பேசுற இடமா இது? வேற எங்கல பேச? எங்க பேச? அந்த சூடாமணி மவன் சண்முகம் தர்மகத்தை ஆவ கூடாது. அப்படி ஆயிட்டா நீ மட்டும் இல்லல, பாண்டியம்மாளும் சேர்ந்துதாம்ல களி திங்கணும். ஜெயில் களி. அதான்க்கா, நான் அவனை தடுக்க பலதரம் அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்துட்டேன். நழுவிக்கிட்டே இருக்கான். நான் தான் வந்துட்டேன்ல, எவன் வந்தாலும் நான் விட மாட்டேன். அந்த சூடாமணி மவன் தர்மகத்தை ஆவறதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்க? நான் செய்வேன்ல, நான் செய்வேன். இந்த பாண்டியம்மா எப்போ எப்படி நடப்பான்னு எவனுக்கும் தெரியாது. ஆனா இது வரைக்கும் பாண்டியம்மா தோத்ததே கிடையாது. ஞாபகம் இருக்குல்ல? அந்த சூடாமணி மவன் தர்மகத்தை ஆவறத தடுக்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு மானங்கெட்டத்தனமா உன் பொண்ணு பரணிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, அவ கழுத்துல இருக்கிற தாலிய அவளே கழட்டி வீச வைப்பேன். ரத்னாவை என் மருமவன் முத்துப்பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இம்பிட்டு நாளா உன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லாம தான்க்கா நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்போ உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல? ஏல, எனக்கு எதுக்குல நன்றி? சமூகம் தர்மகத்தை ஆவ கூடாது. ஓ அக்கா, இப்ப அந்த பேச்சா நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப அவனை நான் தடுப்பேன்ல, தடுப்பேன். தேவைப்பட்டா இன்னொரு கொலை கூட பண்ணுவேன். கொலைய பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாம். இந்த பாருல, தேவைப்பட்டா அந்த சமூகத்துக்கு கைய காலை உடைச்சு படுக்க வச்சிருவேன். உன்னை நான் மறுபடியும் தர்மகத்தை ஆக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்ல. இல்ல, இது சத்தியம் இல்ல, சத்தியம். போதுமா? அக்கா, நீ சத்தியம் பண்ணா அதை சாதிக்காம விட மாட்டேன். போதுக்கா, இந்த வார்த்தை போதும். நான் நான் நல்லா தெம்பா இருப்பேன். ஏல முத்துப்பாண்டி, அத்தை, வீட்டுக்கு போகணும்ல? ஜீப் ரெடியா இருக்கு அத்தை. நம்ம வீட்டுக்கு இல்ல, அந்த சூடாமணி வீட்டுக்கு. அங்க போய் அவன் மகனை நான் பார்க்கணும். ஐயோ, அவனை எதுக்கு அத்தை? உனக்கு தாண்டா அவன் பெரிய ஆளு. எனக்கு முன்னால டவுசர் போடாம சுத்திக்கிட்டு இருந்த சின்னவன்டா அவன். நீ வண்டி அடியில, நான் அவன்கிட்ட 4 வார்த்தை பேசணும். சௌந்தரம், நீ பயப்படாதல, மிச்சத்தை அக்கா பார்த்துப்பேன். ஏய் வாடா. ஆத்தாக்காரி பாக்கியம் பறந்த வீடுல எப்படி இருக்குதுன்னு பாரு. நீ இருக்கிற வீடு எங்க, இந்த வீடு எங்க? இங்க வந்து உக்காந்துருக்காளே உன் தங்கச்சி, வெக்கமா இல்ல அவளுக்கு? பரணி, வாடி வெளிய. ஏய் வெளிய வா. சண்முகம், யாரு கத்துறது? ஏல வைகுண்டம், வெறும் பயல,
எங்கடா என் மருமவ? அடியே பரணி, இப்ப நீ வெளியே வரப்போறியா இல்லையா? அத்தை, என்னத்த இது? எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உனக்காக தாண்டி அம்மா என் மருமவளே. ஏண்டி இப்படி ஒரு பிச்சைக்கார வீட்டுல வாடுறதுக்கா உன் அப்பா உன்னை பெத்து போட்டான்? இந்த வெறும் பைய கூட வாழவா உன்னை அம்புட்டு படிக்க வச்சான்? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்னடி புரியல? இந்த வெறும் பைய உனக்கு கட்டினானே தாலி, அந்த தாலிய அறுத்து எரிடி. கிளம்பு, என் கூட போலாம் வா. யார் நீங்க? தாலிய வச்சுக்கிறதும் அவுக்கிறதும் என்னோட இஷ்டம். இது என்னோட வாழ்க்கை. இத அறுத்து எரிஞ்சிட்டு வான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஹலோ, அத்தையவா யாருன்னு கேட்க? என் வாழ்க்கையில யாரு தலையிட்டாலும் நான் கேப்பேன்டா. இங்க நான் கொடுத்திருக்கேனே கெடு, அது முடியறதுக்கு இன்னும் 32 நாள் இருக்கு. அது முடிஞ்சதும் இத அவுத்து வச்சுட்டு நானே 33வது நாள் வந்துருவேன். என் வாழ்க்கையில தலையிட இவங்களுக்கு மட்டும் இல்ல, கூட பிறந்த உனக்கே உரிமை இல்லை. முதல்ல இந்த மாதிரில ரவுடித்தனம் பண்றதை விட்டுட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ஏய், என்கிட்ட பேசிடி. உன்னோட வாழ்க்கைய கேள்வி கேட்கறதுக்கு என்னது எவனுக்கும் உரிமை இல்லையா? நான் கேட்பேன்டி, நான் கேட்பேன். ஏன்னா நான் உன் அப்பன் கூட பிறந்தவன், உங்க வீட்டுக்கே மூத்தவ. So what? Get lost. ஏய், நான் மட்டும் உன் பேச்ச கேட்பேன்னு நினைச்சியோ? இந்த பாரு, நீ அந்த தாலி கைத்தை அறுத்து போட்டுட்டு வரல, அப்புறம் இவங்களே அந்த தாலி கைத்தை அறுத்து போட்டு உன் பூவையும் பொட்டையும் அழிச்சு அனுப்புவாங்க. புருஷன் செத்தா பூவையும் பொட்டையும் அழிச்சு தாண்டி ஆகணும். அதைத்தான் சொன்னேன். ஏய், ஏய், ஏ பெரியாத்தா, வாய மூடிக்கிட்டு வந்த வழியே போயிடு, இல்ல பணமாத்தான் போவ. எலே, ஓடி போனவ பெத்த உருப்படாதவனே, ஏண்ட நிறுத்திட்ட? குத்துல குத்துல. நீ ஆம்பளை சிங்கமா இருந்தோ இந்த ஈட்டிய என் நெஞ்சில இறக்கல பாப்போம். இறக்கல. அண்ணே வேண்டாண்ணே, விடுண்ணே, விடல, விடுண்ணே, விடுண்ணே, விடுண்ணே. உன்ன மாதிரி பச்சை பிள்ளைக்கெல்லாம் பயப்படுறவ இல்லடா இந்த பாண்டியம்மா. 2 கொலை பண்ணிட்டு தான் அந்தமானுக்கே போனேன். ஏய், இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை, பச்சை புள்ள விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. போடா அந்த பக்கம். இந்த ரெடி சொன்னியே 32 நாள்,
அம்புட்டு தான் இந்த வீட்ல உன்னோட வாழ்க்கை. அதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. நானே வந்து உன்னை தூக்கிட்டு போயிருவேன். ஜாக்கிரதை. ரத்னா, பெரியத்த மேல உனக்கு அம்புட்டு பாசமாம்ல? உன் அண்ணன் ஈட்டி எடுத்து என் நெஞ்சுக்குள்ள இறக்க வந்ததும் தடுத்துட்டியே. நல்லா இருக்கியாடி? நல்லா தான் இருக்க. எலை முத்துப்பாண்டி, அத்தை, ஆறடி ஒசரம், சந்தன சிவப்பு, கவர்மெண்ட் போலீஸ்காரன். இந்த சிங்கத்தை கட்டிக்க உனக்கு என்னடி வலிக்குது? ஏய், பெரியத்தா ஒன்று சொல்லவா? இந்த ஜென்மத்துல உனக்கு இந்த முத்துப்பாண்டி தான் புருஷன். எப்படி? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இவன் தான் உன் புருஷன். இது இந்த செந்தூர் முருகனே வந்தாலும் மாத்த முடியாது. ஏன்னா இந்த பாண்டியம்மா நினைச்சிட்டா அதை முடிக்காம விட மாட்டா. எழுதி வச்சுக்க. முத்துப்பாண்டி மருமவனே, போலாம் வா. இப்ப முருகா, செந்தூரா, ஒத்த சவுந்தரபாண்டியே எங்களால் சமாளிக்க முடியாமல் திறவிட்டு கிடக்கும். இந்த லட்சணத்தில் ஒரு ராட்சசியை வேற கொண்டு வந்து இறக்கியிருக்கானே. இவங்களை சமாளித்து எப்படி நாங்கள் மீண்டு வரப்போகிறோம்? செந்தூரா, நீதான் ஏன் எங்களுக்கு துணையாக இருக்கணும். பெரிய ஐயாவை காட்டி கொடுத்தது நான் தானே தெரிஞ்சா வெட்டி போட்டுடுவாரு. இந்த வீட்டில் இருந்தா தான் நம்ம மேல சந்தேகம் வராது. உள்ள வாங்க. பாக்கியம், அடியே பாக்கியம். ஏய், எல பாக்கியம். ஆத்தி. ஏய் மதனி, வாங்க மதனி. எப்ப வந்தீங்க? உன் புருஷனை நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, அந்த செய்தி கேட்டதும் நான் ஓடி வந்துட்டேன். என்ன என்ன இருந்தாலும் அவன் ஏன் தம்பி இல்ல? தசை ஆடும்ல. மதனி, காப்பிட்டி ஏதாவது? என்னல உன் முகத்துல துக்கத்தையே காணும். மதனி, புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா சாமி கும்பிடுறியோ? அப்படியெல்லாம் இல்ல மதனி. ஏய், தெரியும்டி, சும்மா பசப்பிக்கிட்டு நிக்காத. எனக்கு பசிக்குது. போய் வட்டியில சாதத்தை போட்டு எடுத்துட்டு வா போ. இதோ வந்துட்டேன் மதனி, இதோ வந்துட்டேன். ஓடு. அண்ணன் நடந்துட்டு போறா. எங்கடி? மதனி, இதோ வந்துட்டேன். அப்படி வாங்க, டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க. என்னல சோறு இது? முருங்கைக்காய் சாம்பாரும்
வாழைத்தண்டு பொரியலும்